காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பெருநகர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு பட்டுவதனாம்பிகை சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சில சிறப்பம்சங்களை இந்த தொகுப்பில் தற்போது காணலாம். ஆதிநாதனே Dini taka jinu taka din dari taka dini taka jinu taka tak tam ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. ஐயனே என் ஈசனே பரம்பொருள் நீதானே உலகின் மூத்தவன் நீதானே. ஐயனே என் ஈசனே பரம்பொருள் நீதானே உலகின் மூத்தவன் நீதானே. இந்த பட்டுவதனாம்பிகை சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு பிரம்மபுரம், சதுனானம், சங்காரானனம் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. இந்த கோவிலுடைய மூலவர் பிரம்மீசர், உற்சவர் சோமால்கந்தர், தாயார் பட்டுவதனாம்பிகை. இந்த கோவிலுக்கான தெய்வீக மரம் வில்வம். இந்த இடம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அம்பிகை, துர்க்கை, கணபதி ஆகியோர் இங்க சிவபெருமான வழிபட்டதாகவும் கூறப்படுது. 1500 வருடம் பழமையான இந்த கோவில் பிரம்மா சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னாலே நம்ம எல்லாரோட நினைவுக்கும் முதல்ல வர்றது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தாங்க. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்தலத்துக்கு இருக்குங்க. மேலும் பிரம்மன் தான் செய்த தவறுக்காக சாப விமோசனம் பெற இங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தமும் இருக்குது. இதே போல் பட்டுவதனாம்பிகை சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கும் பட்டுவதனாம்பிகை சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலும் பிரம்ம தீர்த்தம்னு அழைக்கப்படுது. இழந்த பொருள், செல்வம், பதவி இது எல்லாத்தையுமே திரும்ப நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு மிக பழமையான புகழ்பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்திருக்கு. மேலும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் போலவே முடக்கு தோஷம், அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில தோஷங்கள் நீங்க இந்த ஸ்தலத்துக்கு ஜாதகத்தை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் தோஷங்கள் நீங்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலோட இன்னொரு மிக முக்கியமான சிறப்பே பச்சை கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பச்சை நிற கற்களுக்கு மந்திரங்களை ஈர்த்து நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சேஷ்டா தேவியை வழிபடுறதால 64 வகையான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி 64 வகையான ஐஸ்வர்யங்களும் பெருகும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலில் பல கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. அதில் முதலாம் குலோத்துங்கன் 1073களில் இங்கே ஒரு விளக்கை ஏற்றினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் ஒரு மிக முக்கியமான விழா தான் தைப்பூசம். ஏன் அப்படின்னா அங்கே அதிசேகர பாண்டிய மன்னனுக்கு தைப்பூச திருநாள் அன்னைக்கு சுவாமி காட்சி தந்ததால் ஒவ்வொரு தைப்பூசத்தப்பவும் பிரம்மோற்சவம் நடைபெறும். இதை தவிர மாசி மகம், மகா சிவராத்திரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் மாதாந்திர பிரதோஷ பூஜைகளும் நடைபெறுது. மேலும் இங்கே நடைபெறக்கூடிய 14 நாள் தை பிரம்மோற்சவம் தான் மிக பிரபலமானதுன்னே சொல்லலாம். அதில் 5வது நாள் திருமண விழா, 7வது நாள் தேர் திருவிழா, 9வது நாள் 63 நாயன்மார்களுடைய ஊர்வலம், 10வது நாள் தைப்பூச தீர்த்தவாரி. இது எல்லாத்தையுமே நம்மளால் கண் குளிர காண முடியும்னு தாங்க சொல்லணும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இழந்த செல்வங்கள் எல்லாத்தையும் திரும்ப பெற்று சகல ஐஸ்வர்யங்களோட செழிப்பாக வாழ அருள்மிகு பட்டுவதனாம்பிகை சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு எல்லா வளங்களையும் பெறுங்க.
பாசமும் நிலையென நான் இருந்தேன், பின் நிலையற்றதாய் உணர்ந்தேன். இருக்கின்ற ஒரு பந்தமும் அதில் கிடைக்கின்ற அந்த பாசமும் நிலையென நான் இருந்தேன், பின் நிலையற்றதாய் உணர்ந்தேன். நிகழ்கின்ற இந்த நாடகம் அதில் அணிகின்ற சில வேடமும் பொய் என்று மனம் கசிந்தேன், நீமே என்று உன்னை அடைந்தேன். நிகழ்கின்ற இந்த நாடகம் அதில் அணிகின்ற சில வேடமும் பொய் என்று மனம் கசிந்தேன், நீமே என்று உன்னை அடைந்தேன். ஈசனே சிவகாமி நேசனே ஆதிநாத சிவனே, சிவராத்திரியில் உருகி உருகி உனை பாடிடுவோம் எங்கள் ஈசனே. ஆதிநாதனே ஆதிநாதனே இன்னும் உனை தொழுதேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. இருள்கின்ற என் பாதையில் ஒளியென வந்த ஐயனே, இசையென உனை போற்றியே தினம் கணம் நான் இசைக்கின்றேன். இருள்கின்ற என் பாதையில் ஒளியென வந்த ஐயனே, இசையென உனை போற்றியே தினம் கணம் நான் இசைக்கின்றேன். பிள்ளை போல் என்னை வளர்ப்பதால் தாயென உனை நினைக்கிறேன். தொடர்கின்ற என் பயணத்தில் நிழலென உன்னை காண்கிறேன். பிள்ளை போல் என்னை வளர்ப்பதால் தாயென உனை நினைக்கிறேன். தொடர்கின்ற என் பயணத்தில் நிழலென உன்னை காண்கிறேன். ஈசனே சிவகாமி நேசனே ஆதிநாத சிவனே, சிவராத்திரியில் உருகி உருகி உனை பாடிடுவோம் எங்கள் ஈசனே. ஆதிநாதனே ஆதிநாதனே இன்னும் உனை தொழுதேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. ஆதிநாதனே மகாதேவா, நாதனே ஆதிநாதனே, நாதனே ஆதிநாதனே, நாதனே